ஒரு சின்ன பையனோட அப்பா தன்னோட பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு வெளியில் போகிறார் அப்படின்னா, ஒரு வாளியை கொடுத்து, தம்பி நான் போயிட்டு வர்றேன், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த தண்ணி எடுத்து அந்த வாளியை நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவனும் வந்து கொண்டு போய் பைப்பில் வச்சுட்டு தண்ணி நிரப்புறான், மக்கில் எடுத்து ஊற்றுறான். அந்த வாளி நிரம்பவே இல்லை. அவங்க அப்பா காலையில் போயிட்டு ஈவினிங் திரும்பி வராரு. அது வரைக்கும் அந்த பையன் தண்ணியை மோந்து மோந்து ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் வாளி நம்பவே இல்லை. அட என்னடா அது அப்படின்னு அந்த பையன் வாளியை தூக்கி பார்க்குறான். கீழே சின்ன சின்ன ஓட்டைகள் நிறையவே இருக்குது. நம்மளும் வந்து கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் இந்த மாதிரி மனசை கரெக்ட் பண்ணுற டெக்னிக்கும் வச்சுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து ரிசல்ட் அப்படின்றது வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட வாளியில் இருக்கிற ஓட்டைகள் தான் அதுக்கான காரணங்கள். அந்த ஓட்டைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத செலவு, கவனச்சிதறல்கள், பழைய பயங்கள், கடந்த கால நினைவுகள், நம்ம ஏற்றுக்கிட்ட கொள்கைகள், தள்ளி போடுற பழக்கம், இந்த மாதிரி நம்மளோட ஆழ் மனதில் பல ஓட்டைகளை வச்சுக்கிட்டே நம்ம கடுமையாக முயற்சி பண்ணாலும் நமக்கான ரிசல்ட் தள்ளி போகும். முதல்ல இந்த ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. உங்களுக்கான ரிசல்ட் 100% உங்களை வந்தே தீரும்.